சப்பாத்திக்கு சூப்பரான மேட்சான ரொம்பவே ருசியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ரிச்சாகவும் அதே சமயத்தில் வீட்டு முறைப்படி ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பொன்னிறம் வந்தால் போதும். இப்போ பொன்னிறம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானல்லே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸ் பழம் 4 பழம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நடுப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் வணங்கட்டும். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு அளவு நான் சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பு நல்லா சுவையை அதிகரித்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேறு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் போட்டு நான் ஊற வச்சுருக்க சோயாவையும் போட்டு இது கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஜீரகம் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிளறி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக நல்லா மணமாக வரும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்தோடனே காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை நான் 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதனை கிளறி விடுங்க. பால் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பன்னீர் கிரேவி செய்யும்போது அதோடய டேஸ்ட்டும் சுவையும் அதிகமாக இருக்கும். இப்போ மழை சாரல் மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 10 சப்பாத்தி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.